நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். கிருபையாயிரம் கிறிஸ்துவே கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரம மண்டங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகத்தை மீட்ட ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். புனித தம திருத்தமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். பக்தி சுவாலை சபையின் பாதுகாவலரான அமலோப்ப கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலை சபையின் நவரத்னமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவால பிரான்சிஸ்காவை உத்தம விதமையாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்மாக்களை ரட்சிக்க வேண்டும் என்றும் ஆவியால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர்களுடைய புனித தத்துவமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெயர் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதி மாத்தங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறைப்பற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் பூமியின் நீலியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகின்ற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வரப்பிரசாதத்தினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றருவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரர்களுக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் பிரதிபலியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஓமகளை பேசும் வரம் அளிக்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்திய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்கள் என்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலம் எல்லாம் உமது மன்றத்தின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிருஷ்ணருடைய திரு தத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக இறைவனின் தூய அன்னையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெயிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது சுருதியும் முத்தேறு பெற்றவருமான புனித அந்தோணியாரை சுதிக்கின்ற உமது புனித பக்தியான திருச்சபையின் பிள்ளைகளுக்கென்றும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும்
உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக கிருபை கூந்தருளும். ஆமே. உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உடை சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உடை சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். யாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், மாதத்தின் முதல் செவ்வாயான இன்று நம் அனைவரும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி இந்த திருகபியின் முன்பாக ஒன்று குழுமி வந்துள்ளோம். மிகச் சிறப்பாக கடந்த மாதம் முழுவதும் அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் மேலும் இந்த மாதத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்தோணியார் பரிந்துரையில் நம்மை ஒப்பு கொடுத்து சிறப்பாக செபிப்போம். இன்றைய திறப்புலையானது புதோட்ட டாமினிக் மேரி டாமினிக் பிள்ளைகளுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருமதி ஆர் ராணி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல சுகம் வேண்டியும், வை டோனி விஜய் ரினிச்சித்தாரா குடும்பம் புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய பிரகாஷ் ஷெரின் நிஷாந்தினி குடும்பம் புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெசால்டோ ஜோவான்டோ ஜோபிட்டா ஜெர்வின் நோயல் ஆஸ்ட்ரின் குழந்தைகள் தெய்வ பயம் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டியும், ஜான் போஸ்கோவிற்கு உடல் உள்ள நலத்தை தர வேண்டியும், மேலும் இரட்சகர் விரைவில் வெளிநாடு செல்ல அந்தோணியார் வழியாக வேண்டி ஜெபிக்கிறார்கள். மாணிக்க வாசகம் ஃபாத்திமா ரெஜினா ஆரோக்கிய ராணி குடும்பத்திற்கு புனித அந்தோணியார் செய்த சர்வ நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியாக ஒப்புக்கொடு ஜெபிக்கிற இந்த குடும்பங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இந்த குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் மரித்த ஆன்மாக்களுக்காக மரித்த கரசால் ஐனாசி அம்மாள், சி இன்னையா, சி டி ஜோசப், சபரியம்மாள், தாமஸ், லூர்தம்மா, மலவரப்பு கேத்ரின், ஏட்டுக்குறி இருதயம், ஆஞ்சலா, சின்னம்மா, நீலா இருதயம், ஜெயமேரி, மத்தியாஸ், எலிசபெத், ஜோசப், ஒய்சி பிரான்சிஸ் சேவியர், ஒய்சி ராபர்ட், ஜோனி கிளமன், ரிச்சர்ட், இனாசி அப்பா, மாயகிருஷ்ணன், உத்தரைக்கிணறில் உள்ள ஆன்மாக்கள், யாரும் ஆன்மாக்கள்,
காலி ராயப்பா, அந்தோனியம்மா, லூர்தசாமி, நார்வத் மேரி, கேத்ரின், மோனி மற்றும் மாசில்லா குழந்தைகள். நம் மக்களை எல்லாம் ஆண்டவர் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இரக்கம் நிறைந்த இறைவன் நம் மக்கள் மீது தம்முடைய இரக்கத்தை பொழிந்தபடி பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து இவர்களுக்கு தம்முடைய வான்வீட்டில் நிலையான இடத்தை தர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். தூய முறைமுறை நாம் கொண்டாட தகுதி பெறும்போது நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுவோம். அவற்றிற்காக மனம் வருந்தி இறைவனுடைய அளவில்லாத மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆராய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகின்றார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்று கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கின்றோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகின்றோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வர். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதற்றினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவர் பேசிக் கொண்டனர்.
அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இந்த உலகில் கடவுளுடைய பிரசன்னம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சாத்தானின் பிரசன்னமும் இருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. இது பல நிலைகளிலே நாம் அனுபவிக்கக்கூடும். ஒரு எடுத்துக்காட்டு, நாம் எப்பொழுதெல்லாம் அதிகமாக ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் இறைவன் மீது பற்று கொண்டிருக்கிறோமோ, நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் இறைவனையே சார்ந்து இருக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்வில் பல இடர்பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் இவையெல்லாம் வரும். காரணம், நம்மை சாத்தான் அமைதியாக இறைவனுடைய நம்பிக்கையிலே ஆழ்ந்திருக்க விடாது. நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகளிலிருந்து நாம் மீண்டு நம்முடைய நம்பிக்கையினால் உறுதிப்படும் பொழுது அங்கே நாம் இறைவனை முழுவதுமாக நம்புகிறோம். ஆகவே இயேசு வாழ்ந்த காலத்திலும் இந்த சாத்தானின் ஆட்சி வல்லமை இருந்ததை இன்றைய நற்செய்தி நமக்கு மிக அழகாக காட்டுகிறது. பேய் பிடித்திருந்த அந்த நபரை இயேசுவிடம் கொண்டு வந்த பொழுது அவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள், ஐயா, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? அடுத்து வருகின்ற வசனம் மிக முக்கியமானது. நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். நற்செய்தியிலே நாம் பலருடைய நம்பிக்கை வெளிப்பாட்டை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக பேதுரு, நீர் மெசியா, கடவுளின் மகன் என்று சொல்லி தம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். புனித தோமா, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நற்செய்தியிலே சாத்தான் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். இயேசு கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை சாத்தான் கூட அறிந்திருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிற பரம்பரையாக இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடுகின்ற கத்தோலிக்கர்களாகிய நாம் இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணமானவர், மெசியா, கடவுளின் மகன் என முழுவதுமாக நம்புகிறோமா என்கிற கேள்வியை இந்த நாளிலே நாம் எழுப்ப வேண்டும். பல வேளைகளில் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் நமக்கு அப்படியாக அமைந்து விடுகிறது, நடந்து விடுகிறது என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுகிறோம். மாறாக நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைய கத்தோலிக்க திரு அவையில் பல்வேறு விதப்பட்ட நம்பிக்கையாளர்களை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் அன்றாடம் திருப்பலியிலே பங்கெடுத்து, தவறாமல் திருப்பலியிலே பங்கெடுத்து நற்கனை உட்கொண்டு வாழுகின்ற நம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள். ஒரு சிலரை பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுத்து நற்கனை உட்கொண்டு வாழுகின்றவர்களாக இருப்பார்கள். ஒரு சில நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்கள், திருமணம் மற்ற அருட்சாதனங்கள், கிறிஸ்மஸ், நியூ இயர், பாஸ்கா பெருவிழா, இது போன்ற முக்கியமான விழாக்களில் மட்டும் பங்கெடுக்கின்றவர்களாக இருப்பார்கள். இந்த கடவுளின் நம்பிக்கையானது ஒவ்வொரு நாளும் வளர்க்கப்பட வேண்டும். பல நேரங்களிலே நாம் அதை உணர்வது இல்லை. பல வேளைகளிலே நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு மோசமானதாக, தளர்வுற்றதாக மாறிவிடுகிறது சொன்னால், கடவுளை விட பிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். எடுத்துக்காட்டாக பொழுதுபோக்கிற்காக சினிமாவுக்கு செல்லுகிறோம். அங்கே 3 மணி நேரம் அமர்ந்து அந்த
பொழுதுபோக்கு நேரத்தை நாம் செலவிடுகின்றோம். ஆனால் திருப்பலிக்கு வரும் பொழுது கடவுளோடு நான் இணைந்திருக்கிற அந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த நேரத்தை நான் முழுமையாக செலவிடுகிறேனா? ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவார்கள். திருப்பலி முடிகிற தருவாயில் அறிக்கைகள் வாசிக்கப்படும் இருந்து போவார்கள். இப்படியாக நாம் கடவுளுக்கு உகந்த அந்த முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றோமா? கடவுள் யார் என்பதை நாம் அறிந்திருந்தால்தான் அந்த முக்கியத்துவத்தை நம்மால் கொடுக்க முடியும். கடவுளை தொந்தரவு செய்கின்ற, கடவுளுக்கு எதிரியாக இருக்கிற சாத்தானே கடவுளை, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. கடவுளை காலம் காலமாக நம்பி அவரை வழிபட்டு வருகின்ற நீங்களும் நானும் எப்பேற்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம்? நாம் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூறுகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்தோணியார் பேய் ஓட்டுவதிலே பெயர் போனவர். எல்லா விதமான பேய்களையும் ஓட்டுகின்ற சக்தியை, வல்லமையை அவர் பெற்றார். எங்கிருந்து வந்தது அந்த வல்லமை? எங்கிருந்து வந்த அந்த சக்தி? அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே அவர் ஊன்றி இருந்ததினால் எல்லா விதமான பேய்களையும் ஓட்டுகின்ற அந்த சக்தியை, அந்த பேய்கள் அவரை தாக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளுகிற சக்தியை அவர் பெற்றிருந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த கடவுள் நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கத்தோலிக்கலாகிய நமக்கு அடிப்படையாக இருப்பது. எவ்வாறு ஒரு கட்டிடம் உயர்ந்து நிற்க அடித்தளம் முக்கியமானதோ அதுபோல நம்முடைய ஆன்மீக வாழ்வு சிறப்பானதொரு வாழ்வாக இருக்க இந்த அடித்தளம் நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. ஆகவே இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம், எப்பேற்பட்ட நம்பிக்கையோடு நான் கடவுளின் ஆலயத்திற்கு வருகிறேன்? எந்த ஒரு நம்பிக்கையோடு நான் கடவுளை அண்டி வருகிறேன்? வெறுமனே வேண்டுதல்களை ஒப்பு கொடுக்கின்ற பக்தனாகவா, அல்லது கடவுளோடு எனக்கு இருக்கின்ற அந்த உறவை பலப்படுத்தி கொண்டு என்னாலும் அவரோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வை நாம் வாழ தேவையான அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக ஆலயம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான நபராக கடவுள் நமக்கு இருக்கிறாரா? சிந்திப்போம். சிந்தித்து நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி இறைவனில் இணைந்து வாழ தேவையான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். மெய்பொருளாவே அனைத்தையும் உமக்கு அனைத்தையும் உமக்கு வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையின்
இருப்பிடமே முழுமையின் உள்ளவரே நிரப்பிடவே மகிழ்ச்சி புகழ்ச்சியின் தந்திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நலன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் முதலிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. நிறைவான புனித அந்தோணியார் நினைவு நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய வரண தந்தையை முன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடேற்றுவோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியர் உள்ளிடத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கள் பெற்றுத்தர உன் கையில விரித்து பாடப்பட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துடன் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நம்மை மதமாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிலையாகவே தூயவர் தீமை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை தீமைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சுழலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து யோகந்தைய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சுழலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் படைக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு வல்லமைகளை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கொண்டர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக நினைவிடும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இறக்கத்தினை புகழ்ந்து நமது திருமக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கவாயிரம். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வுகளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமரல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிற இறைவன் ஏதோ நம் மத்தியிலே இந்த வேணிற அப்பத்தின் விடைவில நற்கருணையின் விடைவில பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை நாம் உணர்வோம். கிறிஸ்து நம்மோடு என்றும் வாழுகின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை நாம் உணருவோம். பல நேரங்களில் சிறப்பாக நம்முடைய வாழ்வில் நாம் சவால்களை சந்திக்கும் பொழுது, துன்பங்களில் துவண்டு போகும் பொழுது, இடர்பாடுகளிலே இடறி விழும் பொழுது, கடவுள் நம்மோடு இல்லையே, கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளுக்கு காது இல்லையா, கடவுள் எங்கே போனார் என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். மாறாக கடவுள் நம்மோடு என்றும் இருக்கிறார். நாம் தான் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வது இல்லை. அந்த பிரசன்னத்தை உணர நமக்கு உதவி புரிவது நாம் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை. நாளிலே நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அசுத்த ஆவி சாத்தான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறது, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நீர் யார் என எனக்கு தெரியும். அந்த அறிதலின் வெளிப்பாடுதான் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். நாம் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருக்கிறோமா? கிறிஸ்துவை அறிய முயற்சிக்கிறோமா? கிறிஸ்து என்னோடு பயணிக்கிறார், என்னோடு வாழுகின்றார், எனக்கு துணையாக இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தோடு இருக்கின்றார். நம்முடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள்.
இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கடவுள். அந்த கடவுளின் பிரசன்னத்தை என்னுடைய வாழ்வில் நான் உணர்கிறேனா? அந்த அறிதல் எனக்கு இருக்கிறதா? அந்த அறிதல் இருக்குமையானால் நாம் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவோம், இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவோம். அந்த அறிதல் இருக்கும் பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளுதல் வருகிறது. அதற்கு துணை புரிவது நம்முடைய நம்பிக்கை. ஆகவே இந்த ஆராதனையில் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும், நம்முடைய குடும்ப வாழ்விலும், பங்கு வாழ்விலும் கடவுள் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்திப்போம். சிந்தித்து நாம் கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ சிறப்பாக இந்த ஆராதனையை ஜெபிப்போம். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், உலக பொருட்கள் மீது, உலக காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் கடவுள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை ஆழமானதாக இருக்கிறதா? அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்த தேவையான அருளையும் ஆசிரியம் வேண்டுவோம். கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்குமேயானால் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும். அதான் தூய பவுலடிகளார் சொல்லுவார், நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழுகின்றார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே நமக்கு வலுவூட்டுகிறவர் இந்த கிறிஸ்து. புனித அந்தோணியாருக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய அவருடைய பரிந்துரைக்கு வல்லமையை தந்தது இந்த நம்பிக்கை, இந்த கடவுளின் பிரசன்னம். அவர் முழுமையாக நம்பினார், கடவுள் தம்மோடு இருப்பதை உணர்ந்தார். ஆகவேதான் இன்றளவும் ஏராளமான மக்கள் இந்த புனிதரின் பரிந்துரையை நாடி செல்லுகிறார்கள். ஆகவே நீங்களும் நானும் இந்த கடவுளில், இந்த இயேசுவில முழுமையான நம்பிக்கை கொண்டு அது ஆழமானதாக, உறுதியானதாக இருக்க ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி உறக்கமாக பக்தியோடு ஜெபிப்போம். இப்பொழுது இங்கே கூடியிருக்கிற அனைத்து இறைமக்களின் சார்பாக நான் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க, உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நாள் திருப்பலியில பங்கெடுத்து அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக எனக்கு இது நடந்தால் நலமாக இருக்கும் என்று விருப்பத்தோடு, ஏக்கத்தோடு, ஆதங்கத்தோடு கேட்கின்ற அந்த விண்ணப்பத்தை, வேண்டுதலை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே வைத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களை காத்து பராமரிக்கிறவன் நேர, எங்களோடு இருந்து வழிநடத்துகிறவன் நேர, இதோ மக்களாகிய நாங்கள் உம்முடைய புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி இந்த நாள் ஜெபமாலை, திருப்பலி, நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் பங்கை ஆசீர்வதியும். எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், பங்கு வாழ்விலும் இருக்கிற தேவைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் அறிந்தவராக நீர் இருக்கின்ற எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உம்முடைய திருவுளப்படி வாழக்கூடிய ஆற்றலை, சக்தியை, பலத்தை எங்களுக்கு தாரும். என்னாலும் உம்முடைய நம்பிக்கையில, உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதிப்பட, ஆழப்படுத்தப்பட எங்களுக்கு துணையாயிரும். உம்முடைய நம்பிக்கை மேலோட்டமானதாக இல்லாமல், துன்பங்கள், கஷ்டங்கள், இடர்பாடுகள், வேதனைகள், நோய் நொடிகள் வரும்பொழுது அந்த நம்பிக்கை காணாமல் போகாமல், மாறாக வேரூன்றிய நம்பிக்கையாக, உறுதிப்பட்ட நம்பிக்கையாக, ஆழப்படுத்தப்பட்ட நம்பிக்கையாக இருக்க செய்தலும். அவ்வாறு இருக்குமேயானால்
இப்பேற்பட்ட புயல் போன்ற துன்பங்கள், இடர்பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்கிற ஒரு தைரியத்தோடு நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வை தொடர அது ஒரு உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக இருக்கும். ஆகவே எங்களோடு இரும், எங்களை வழிநடத்தும். மிகச்சிறப்பாக இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து முதியோர்களையும் நோயாளிகளையும் ஆசீர்வதியும். பல்வேறு விதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, வயது முதுமையினால் தனிமையிலே வாடுகின்ற பெரியவர்கள், முதியவர்கள், நோயுற்றோர் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலையும் தேற்றுதலையும் நம்முடைய ஆதரவையும் நிறைவாக அளித்து அவளை ஆசீர்வதியும். அந்த வலியை, தனிமையை, நோயின் வலிமையை, வயது மூப்பின் வலிமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தாரும். பங்கில் இருக்கும் அனைத்து தந்தையர்களையும் ஆசீர்வதியும். பொறுப்புள்ள தந்தையர்களாக, கடமை உணர்வு நிறைந்த தந்தையர்களாக, தங்களிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள் இவளை காத்து வழிநடத்துகின்ற எடுத்துக்காட்டான முன்மாதிரியான தந்தையர்களாக என்னுடைய பங்கில் இருக்கின்ற தந்தையர்களை இருக்கச் செய்தலும். அவளை ஆசீர்வதியும். அவர் செய்கின்ற பணியை ஆசீர்வதியும். அவருடைய கடின உழைப்பை ஆசீர்வதியும். அந்த உழைப்பின் வழியாக அந்த குடும்பம் மேம்படச் செய்தலும். உழைப்பின் வழியாக குடும்பம் வளரச் செய்தலும். எங்கள் பங்கில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்திற்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற அந்த தாய்மார்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும். பிள்ளைகளையும் தம்முடைய கணவரையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுகிற, பராமரிக்கின்ற அந்த பணியை செய்கின்ற தாய்மார்களுக்கு நல்ல உடல் சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து அவளை வழிநடத்தும். மிகச்சிறப்பாக திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் பிள்ளை வரமில்லாத தம்பதியரை திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மக்களை நிறைவாக ஆசீர்வதியும், பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். நீர் திருவுளம் கொண்டால் கண்டிப்பாக அவளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு முடத்த வருகிற பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து ஆசீர்வதியும். பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் பங்கு இளையோரை ஆசீர்வதியும். இளையோர் இந்த இளமை பருவத்தில் நமக்கு தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து நமக்கு உகந்த பிள்ளைகளாக படிக்கின்ற, வேலை செய்கின்ற பிள்ளைகள் சிறப்பாக வாழவும், உன் மீது ஆர்வம் கொண்ட பிள்ளைகளாக வாழவும், அவளுக்கு ஆலயத்தின் மீதும் பங்கின் மீதும் பற்றுள்ள பிள்ளைகளாக வாழவும் எங்களுடைய பிள்ளைகளை நீர் வாழச் செய்தருளும். படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். படிக்கின்ற பருவத்தில் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படைந்து நல்லதை கற்றுக்கொண்டு நல்ல அறிவை பெற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற இந்த பருவத்தை நல்லதொரு அடித்தளமாக அமைத்துக் கொள்ள செய்தோம். சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும். பச்சிளம் குழந்தைகள், சிறிய குழந்தைகள் இவளை நீர் ஆசீர்வதித்து இவளுக்கு நல்ல உடல் சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆவியின் கொடைகளால் இந்த குழந்தைகளை நிரப்பிகளும். இவ்வாறாக எங்கள் பங்கிலும் பங்கை சூழ்ந்திருக்கிற அனைத்து பகுதிகளிலும் அமைதியும் ஒற்றுமையும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க சிதறலும். இந்த நாட்டுக்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கை கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். மாண்புயர் கீதம். மாண்புயரி வரும் சாதனத்தை பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் தீனே மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய இடத்திலே உம்முடைய திருப்பலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் அது மீட்பின் பயனையோடாமல் துய்த்து உணர்ந்த மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.